யோனாவோட ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோனா புத்தகத்தை எடுத்துக்கோங்க. யோனா எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறாரு. நம்மெல்லாம் பாடுகள் வந்தால் ஜெபம் வராது, ஒரே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். நம்ம நிறைய யாருன்னா நம்மளுக்கு உதவி செய்வார்களா, யாராவது நம்மளுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவார்களா, இல்லைன்னா எங்கன்னா போயிடலாமா, கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு பார்க்கு, பீச்சு, ஹோட்டல்ஸ் டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாமா. இந்த டிப்ரெஷன்ல இருந்து நம்ம விளங்குறதுக்கு மற்ற காரியங்களை தானே செய்யலாமான்னு நிறைய பேருக்கு யோசனைகள் வரும். ஆனால் யோனா பாருங்க, அவர் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக இன்று நாம் தெரிந்து வைத்து கொள்ளணும். யோனா 2வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தேவனாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. போதும், ஒரு மீன் வயிற்றில் தான் இருக்கிறார். இப்போ அவர் வெளியில இல்லை, அவர் கடலுக்குள்ள, ஆழமான கடலுக்குள்ள ஒரு பெரிய மீன் அவரை முழுங்கிடுச்சு. அந்த மீனுக்கு கட்டளை விட்டாரு, ஏய் 3 நாள் என் தாசனை நீ ஜீரணம் பண்ணி கூடாது, வயிற்றுல பத்திரமா வச்சுக்கணும், நீ எதுவும் சாப்பிடக்கூடாது, நீ எதுவும் சாப்பிடாத, பட்டினியாரு, நீ உபவாசத்தோட இருக்கணும். ஏன்னா அவன் என்னோட தேவ மனிதன், அதனால அவனை வயிற்றுக்குள்ளவே வைத்துக்கொள்ளு 3 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுக்கு கட்டளை விட்டார். அந்த கடல்ல தூக்கி போடும் பொழுது அந்த மீனுக்கு கட்டளை விட்ட உடனே அதை முழுங்கிடுச்சு. ஆனா 3 நாட்கள் ஒரு மனுஷன் பூமி மேல இல்லை, வானத்து மேல இல்லை, அவன் இருக்கிறது எங்கன்னா தண்ணி கீழே அடிபாகத்தில் இருக்கிறான். அப்போ நீங்க யோசிங்க, யாருமே கூட இல்லை, அவருக்கு என்ன தெரியும்? இருட்டு தான் தெரியும். வேற என்ன தெரிய போகுது? இருட்டு தானே. நம்ம கொஞ்ச நேரம் இருட்டில் இருக்கணும்னா, வீட்டில் கரண்ட் போச்சுன்னா இருக்க முடியாது. இவர் 3 days இருந்திருக்கிறார் இருட்டில். 3 நாட்கள் சாப்பாடு இல்லை, ஃபேன் காத்து இல்லை, இந்த 3 நாட்கள் தேவையான காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த 3 நாட்கள் யோனா என்ன பண்ணார்னா, அந்த மீன் வயிற்றுல இருந்து ஏதோ டைம் பாஸ் பண்ணல, 3 நாட்களும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு. தேவன் பிள்ளைகளை நல்லா கேளுங்க. இந்த மீன் வயிற்றில் அவர் 3 நாள் தங்கினார் என்பது அவருக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைச்சிருக்கும், இந்த பிராணவாயு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த 3 நாட்கள் அது சாப்பிடாம யோனாக்காக அந்த ஆக்சிஜன் கொடுத்துனே இருந்தது. அந்த ஆக்சிஜன்ல தான் இவர் வாழ்ந்தார் இந்த 3 நாட்கள். அது எதுவுமே சாப்பிடல, 3 நாட்கள் மீன் சாப்பிடல. ஆனா இவர் உள்ள இருக்கிறார். இவருக்கு நல்லா தெரியுது, நான் இப்போ எங்க இருக்கிறேன்னா, நான் கடல் அடிமட்டத்துக்கு வந்துட்டேன். நான் ஏன்னா ஒவ்வொரு மலை, கடல்ல நிறைய மலைங்க இருக்கு. இப்போ நீங்க பார்க்குற மலைங்கள்லாம் சின்னது, கடல்ல இருக்கிற மலைங்களெல்லாம் ரொம்ப பெருசு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. நீங்க இந்த தோற்றத்தில் பார்க்குற இமயமலை இதெல்லாம் ரொம்ப சின்னது. ஊட்டி, கொடைக்கானல், என்னங்க நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அந்த மலை இந்த மலை ரொம்ப பெருசுன்னு. இதோட 10 மடங்கு அதிகமாக இருக்கிற மலைகள் எல்லாம் கடலுக்குள்ள இருக்கு. அதனால்தான் இந்தோனேசியாவில் அந்த அந்த மலை சருங்கி விழுந்தனால்தான் நம்மளுக்கு எல்லாமே அந்த வாட்டர் சுனாமி வந்தது. வெளியில எல்லாமே சருங்கி விழுந்தனால்தான் அந்த வாட்டர் வெளியில வந்துடுச்சு. இந்தோனேசியாவில் நடந்த அந்த காரியம். அப்போ நீங்க நல்லா யோசிங்க, ரொம்ப ரொம்ப பெரிய மலைகளெல்லாம் கடல் அடிபாகத்தில் இருக்கு.
அப்போ இந்த மீன் போகும்போதெல்லாம் யோனாக்கு வந்து அந்த வயிற்றுல இருக்கிறார்ல, அது வராஞ்சின்னு போகுது. அதனால்தான் அவர் தெலுங்குல இருக்கு, நிறைய இருக்கு, அங்க போட்டிருக்கு, నేను నాసిక్రాంధ్రం లోపలికి వచ్చేసాను, నేను కింద ధరణి ముట్టుకున్నాను, பர்வதமும் நான் சுற்றி உன்னையே, மலைகள் என்னை சுத்தி இருக்கின்றது, நான் அடிபாகத்துக்குள்ள வந்திருக்கிறேன், பாதாளத்துக்குள்ள வந்திருக்கிறேன். அவருக்கு புரியுது, இந்த மீன் வந்து மேலே இல்லை, கடல் மேலே இல்லை, அடிபாகத்தை கொண்டு வந்துடுச்சு என்ன. அதனால தான் இந்த மலைகள் எல்லாம் தடங்குது, எனக்கு தெரியுது, அதெல்லாம் அதை வராசம் பொழுது தெரியுது அப்படின்னு அந்த மனிதன் சொல்றாரு. அப்ப பாருங்க, இப்போ யோனாக்கு என்ன இருக்கும் மனசுல, என்ன இருக்கும், முடிஞ்சுதுடா நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான், முடிஞ்சது நம்ம வாழ்க்கை. நம்மவே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்துட்டோம். அவர் நினிவேக்கு போக சொன்னாரு, நம்ம எங்க போறோம், தரிசீசுக்கு போறோம். ஆனா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படாம போனதுனால்தான் இந்த தண்டனைக்கு நம்ம உருவாகிட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு எது சொன்னாரோ அதை நம்ம செய்யாம நம்ம தடை பண்ணிட்டோம். அதனால்தான் மேலாந்து அந்த புயல் வந்தது, கடல் கொந்தளிச்சது, அந்த படகுல இருக்கிற சாமானெல்லாம் வெளியில போடுறதுக்கு வாய்ப்புகள், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுற சூழ்நிலைகள் எல்லாம் உருவானது இன்னாலதான். இவ்வளவு காரியங்கள் எதனால நடந்ததுன்னா, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படல என்பது வந்து அவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டுதான் பாடுகள் மத்தியில் இருக்கும் பொழுதுதான் அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் நோக்கி விண்ணப்பங்கள் செய்கிறார். தேவன் பிள்ளைகளே நல்லா கேளுங்க, நம்ம பாடுகள் மத்தியில் இருந்தோம்னா சில ஜெபங்கள் வராது. என்னங்க, ஜெபங்கள் வராது, ஜெபிக்க தடைப்படும். கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம எதனா ஜெபிங்க அப்படி சொன்னால், யாரன்னா துன்பத்தில் இருக்கும் பொழுது ஜெபம் கொடுத்தா அவங்க ஜெபிக்க முடியாது. மற்ற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பாருங்க, 1 மணி நேரம்னா 2 மணி நேரம் ஜெபிப்பாங்க. பாடுகள் மத்தியில் இருக்கும் பொழுது தான் ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் யோனா கர்த்தரை நோக்கி அந்த விண்ணப்பங்கள் செய்கிறார். அந்த 2வது வசனத்தை வாசிங்க. నేను ఉపద్రవములో ఉండి యెహోవాకి మనవి చేయగా ఆయన నాకు ప్రతి ఉత్తరం ఇచ్చెను. పాతాళ గర్భము నుండి నేను కేకలు వేయగా నీవు నా ప్రార్థన అంగీకరించి ఉన్నాను. அப்படி பாருங்க, அவர் சொல்றாரு, நான் வந்து பாடுகள் மத்தியில் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். தேவன் பிள்ளைகளை நல்லா கேட்டுங்க, நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஜெபம் வேறு. நம்ம எப்போ நம்மளுக்கு பாடுகள் வருதோ, துன்பங்கள் வருதோ, பிரச்சனைகள் உருவாகுதோ, அநேகமான நெருக்கடி உண்டாகுதோ, சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகுதோ, அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கணும். ஏன்னா அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்பாரு. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கும்போது தான் ஜெபம் வரும், சந்தோஷமா இருக்கும்போது தான் சபைக்கு போவாங்க. என்ன யாருன்னா நான் கேட்பேன், ஏம்மா சபைக்கு வரலன்னு கேட்பேன். என்னங்க சபைக்கு வரலன்னு கேட்டால், ఇంట్లో கஷ்டம் ஐயா. அப்போ பாருங்க, கஷ்டம் இருந்தால் கர்த்தரை வந்து என்ன பண்ண மாட்டாங்களாமா, தேட மாட்டாங்களாமா. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கர்த்தர் சமூகத்துக்கு போக மாட்டாங்களாமா. அப்போ பாருங்க, எப்பொழுதுமே நம்ம வந்து பாடுகள் மத்தியில் இருக்கும் பொழுது தான், துன்பத்தில் இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அல்லேலூயா. இது யோனா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. தேவன் பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் நம்ம ஜெப கூட்டத்துக்கு போவது, சந்தோஷமா இருக்கும் பொழுதல்ல கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுவது, நம்ம பாடுகள் இருக்கும் பொழுது கூட நம்ம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபங்கள் வந்து
కర్తర్ కేపార్ அப்படின்னு వేదத்தில் போட்டிருக்கு. అట్ల తర్వాత కింద భాగం అట్నే కంటిన్యూ. నీవు నన్ను సముద్ర గర్భములో పడవేసి ఉన్నావు, ప్రవాహములు నన్ను చుట్టుకుని ఉన్నవి, నీ తరంగములు నీ కళ్ళును నన్ను కప్పి ఉన్నవి, నీ సన్నిధుల నుండి నేను వెలివేయబడి ఉన్నాను, నీ పరిశుద్ధ ఆలయము తట్టు మరలా చూచుదనని అనుకుంటుని. తమిళ్లో వాసింది. தள்ளி விட்டு புரண்டது. ஓகே, அவருக்குள்ள ஒரு விசுவாசம் பாருங்க. இவ்வளோ பாடுகள் மத்தியில் இருக்கும் பொழுது கூட இந்த வில் பவர் சொல்லுவாங்கல்ல, அந்த నిరీక్షణ, తెలుగులో నిరీక్షణ అంటారు. நான் எப்பவுமே அது இருக்கணும் நமக்குள்ள, அப்போ தான் எதுனா சாதிக்க முடியும். நம்ம அந்த வில் பவர் இருந்தால் தான், நம்ம அந்த வைராக்கியம் இருந்தால் தான் எதுவுமே நம்ம சாதிக்க முடியும். இவர் பாருங்க, இவ்வளோ பாடுகள் இருக்கு, மரிப்பார் என்பது இருக்கு, கடல் அடி கீழே இருக்கிறார், டவுன்ல இருக்கிறாரு, மற்ற நாள் என்னாகுமோ தெரியாது. ஆனா அந்த சுச்சுவேஷன்ல கூட அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, நான் கண்டிப்பாக தேவன் சமூகத்தை, என்ன போட்டிருக்கு, தேவன் சமூகத்தை, பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். யாருன்னா சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அவர் விசுவாசம் பாருங்க, நான் கர்த்தர் சமூகத்தை நோக்குவேன், அவர் பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குவேன், கண்டிப்பா நான் பார்ப்பேன், கண்டிப்பா நான் வருவேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட ஒரு ஜெபம் வந்து யோனா பண்றாரு. ஒரு வாட்டி ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என்னம்மா கேட்டாரு, பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வயிற்று வலி அப்படின்னா ஒரு அம்மா சொன்னாங்க. அவர் சொன்னார், நீ எத்தனை வருஷமாக சபைக்கு வரேன்னு கேட்டார். 20 வருஷமாக வரேன்றாங்க. 20 வருஷமாக ஜெபம் தெரியாதா அவனுக்கு, ஜெபம் கற்றுக்கொள்ளலையா அப்படின்னு கேட்டார். இல்லை 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 தெரியும். அப்போ அவர் சொன்னார், விசுவாசத்தோட நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாருன்னு சொன்னார். அந்த அம்மா போயிட்டு கதவு மூடி 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க, நான் அப்போவே நினச்சேன் இது போவாதுன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா, இவங்க உள்ளே போகும்போதுமே அவிவிசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. 1.5 மணி நேரம் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணல. అప్పుడు நிறைய நான் மக்கள் பார்த்துருக்கிறேன், ఎక్కడయ్యా ప్రార్థన చేస్తున్నాను కానీ అటన్ లాగుతూ ఉంటారు, సాగదీస్తూ ఉంటారు. நிறைய பேர் இழுப்பாங்க, அப்படியே ஜெபம் பண்ணுறேன் ஆனால் எந்த நன்மைகளும் வரமாட்டேந்த. அப்போது விசுவாசம் பலவீனமான ஜெபங்கள் தான் ஜெபிக்கிறீங்க, விசுவாசத்தோட ஜெபிக்கலையே. தேவன் உனக்கு பதில் கொடுக்கலன்னா நீ ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டு கிடையாது. அப்போ கர்த்தர் வந்து உனக்கு கொடுக்கணும். ஆனால் யோனா அப்படி கிடையாது. மறுபடி நான் வந்து பூமி மேலே கால் வைப்பனோ இல்லையோன்றது கூட அவருக்கு தெரியாது. இல்லை நான் இங்கவே மறிச்சிட்டு ஜலசமாதி ஆயிட்டேன், ஜலசமாதி ஆயிடுவேன்னா சொல்லிட்டு தெரியாது. ஆனால் அவர் கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பங்கள் வைக்கிறாரு. அவர் பாடுகள் மத்தியில் இருக்கும் பொழுது அந்த விண்ணப்பங்கள் வைத்து அவர் விசுவாசத்தோட அந்த வார்த்தை வந்து அறிக்கை விடுகிறார். என்னன்னு, நான் கர்த்தர் சமூகத்தை, தேவன் ஆலயத்தை நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், నోకి పాపేన్ కొద్దిగా అప్పుడప్పుడు ఇవ్వండిరా, మీ పాటి మీరు మౌనంగా ఉంటే నాకు ఎడ తెలుసా. నేను చదువుకుంటే మిమ్మల్ని అడగను. ఓకే,
ఆ ఆలయத்தை నోకి అప్పుడు చూడండి, నేను ఇందాక నుంచి సమూహం అన్నాను, అతను కూడా చెప్పినాను, సన్నిధి சபை. அவர் ஆலயத்தை நோக்கி, அப்போ பாருங்க, அவர் ஆலயத்தை நோக்கி நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசத்தோட அறிக்கை விடுகிறார். அப்போ விசுவாசத்தோட ஜெபம் நம்ம கிட்ட இருக்கணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார், என் தேவைகளை தரிசிப்பார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார். தேவன் இருக்கிறார், அவர் செய்வார். அந்த காரியம் நமக்குள்ள எப்பவுமே அப்படிப்பட்ட ஜபங்கள் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பிள்ளைகளே, இப்போ நம்ம சபை அங்கே நிறுவனிச்சுன்னுக்கிறோம், கட்டுறோங்க. கட்டும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் நான் யோசிப்பேன், ஒவ்வொரு வாட்டி யோசிப்பேன். எதுக்காகதும் ரொம்ப பணம் செலவு பண்ணிட்டோம்னா மற்ற வேலை எதனா நின்றுடுமா, மற்ற காரியங்கள் எதனா ஸ்டாஃப் ஆகிடுமா, அப்புறம் இதுக்கு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு அப்படின்னா ஆலயம் பண்ணி தான். அதுவும் நம்ம வேறு லெவலில் பண்ணும் பொழுது நிறைய பணம் செலவு பண்ணிட்டோம்னா முழுதும் அடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக யோசனைகள் பண்ணினே இருப்பேன் நான். ஆனால் பண்ணும் பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கு என்கிட்ட. என்ன இருக்குன்னா, நீ செய், கர்த்தர் தரிசிப்பார் எல்லாமே, கர்த்தர் செய்வார் எல்லாமே. நம்ம கால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு நம்ம வேலைகள் தொடரலாம். நம்ம என்ன உள்ள நினைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் செய்யலாம் சபையில். அது தேவைகளெல்லாம் கர்த்தர் பூர்த்தி செய்வார். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நான் நினைச்சது செய்யணும்னா அதுக்கு இவ்வளோ தொகை வேணும், ரொம்ப பெரிய தொகை வேணும். அது எனக்குள்ள தெரியும். அது ஆனால் அது தெரிஞ்சும் நான் அது மேலே ஆசைப்படுறேன். ஆனால் எதுக்காக அது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அப்போ கர்த்தர் அந்த விசுவாசத்தை கொடுக்குறார். நீ செய், அதை நான் என்ன பண்ணுவேன், பூர்த்தி செய்வேன். அப்போ பாருங்க, நம்ம விசுவாசத்தோட எந்த காரியம் நம்ம செய்யும் பொழுது அதை தேவன் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபம்தான் யோனா ஜெபிக்கிறாரு. அவரை ஆலயத்தை நான் கண்டிப்பாக நோக்கி பார்ப்பேன், அவர் ஆலயத்தை கண்டிப்பாக நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்றாரு. அப்போ பாருங்க, அவர் இன்னும் பூமி மேலே வரல, தரைக்கு வரல. வராத முன்பே அவர் உறுதியாக சொல்லுகிறார். நம்ம சொல்லுவோமா? யாருன்னா ஐசி வார்டில் இருந்தாங்கன்னா டாக்டர் ஒரு நேரம் கொடுத்துருவாங்க, நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். உறுதியாக சொல்லுவோமா? அவர் வருவார், நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லுவோமா? நம்ம அங்கே சும்மா 4 பேச்சு பேசிட்டு வெளியில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சொல்லி பேசிக்குவோம். ஒரு உறுதியான வார்த்தைகள் நம்ம உச்சரிக்க மாட்டோம். எப்பவுமே நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை விடுகிற அந்த ஜபங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே கீழே வந்துடுங்க. ம் 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 ஓகே, டன். இப்போ யோனா ஜெபிக்கிறாரு. அந்த ஆத்துமாக்கையும் அவர் பாதுகாப்பார், என் பிராணனையும் நீர் பாதுகாப்பீங்க. நல்லா கேளுங்க.
உறுதியோட அந்த வார்த்தைகள் வந்து ஜெபத்தோட அவர் வந்து தேவன் சமூகத்தில் சொல்றாரு, ఉరుదియోడ சொல்றாரு. అక్కడ రాయపడినట్లుగా వాక్యంలోనే అక్కడ రాయపడినట్లుగా నేను చదువుతా వినండి. దేవా యెహోవా, నీవు నా ప్రాణము కుప్పలో నుండి పైకి రంపించి ఉన్నావు. కుప్పలో నుండి నా ప్రాణము నాలో మూర్ఛల్లగా నేను యెహోవాకు జ్ఞాపకము చేసుకుని ఉంటిని. నీ పరిశుద్ధ ఆలయమునకు నీ యొద్దకు నా మనవి వచ్చెను. பாருங்க, தேவன்கிட்ட அவர் ஜெபிக்கிறாரு. எப்பவுமே உயிர் பயம் வரும். கடலுக்கு அடிபாகத்தில் இருந்தால் உயிர் பயம்தான் வரும். ஆபத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் பயம் வரும். நான் கூட தான் பயந்துட்டேன். எங்கள் பையனை ஏதோ கடிச்சது, பாம்பு தான் கடிச்சதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா அவன் பண்ண ஆக்டிங் அந்த மாதிரி இருந்தது. உடனே நான் என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலைகள் சொல்லிட்டு நான் முதல் நாள் வேலை செய்யும் பொழுது அவனை தேளு கடிச்சது. ஆனால் அவனை கொட்டின உடனே கவிக்குமாரை தான் பார்த்தார். அந்த கல் மத்தியில் இருக்கிறது என்ன கடிச்சதை பார்த்துட்டாரு. பார்த்து ஐயா தேள் தான் சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. நான் அதுக்கு முன்னாடியே சொல்லினே இருந்தேன். ஏன்னா நான் எப்போவுமே என்னை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த யோசனை இருந்தனே இருக்கும் எனக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்ம குடும்பம் போல் அவங்கள பாதுகாக்கிறது நம்ம முக்கியமான காரியம். அது இந்த மைண்ட் செட் எப்போவுமே எனக்கு இருக்கும். இப்போ இல்லை, ஊழியத்தில் வந்ததுலேருந்து இந்த மைண்ட் செட்டு கண்டிப்பாக எனக்கு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான லீடர்ஷிப் வந்து என் கையில் கொடுத்துருவாங்க. முக்கியமான வேலைகளெல்லாம் என் கையில் கொடுத்துருவாங்க. யார் போனாலும் நீ பார்த்துக்கோணும். ஏன்னா நான் பாசிட்டிவும் திங்க் பண்ணுவேன், நெகட்டிவும் திங்க் பண்ணுவேன். ரெண்டுமே அண்டர்லைன் பண்ணிட்டு தான் எப்படி செய்யணும் என்பது தான் யோசிப்பேன் நான். ரெண்டுமே இருக்கும் என்கிட்ட. அப்போது நம்ம எதனா ஒன்று அபாயம் நம்ம வரும்போது நம்ம சூழ்நிலைகளெல்லாம் வேறு விதமாக மாறும். நல்லா கேட்டுங்க, எப்போவுமே சூழ்நிலைகளெல்லாம் நம்மளுக்கு மாறும். ஆனால் வேதத்தில் யோனா சொல்கிறாரு, என் பிராணனையும், அப்புறம் என்ன போட்டிருக்கு, என் பிராணனையும் அழிவுக்கு தப்பி வைத்திரு. இன்னும் சத்தமாக சொல்லணும். ஓகே. அப்போ பாருங்க, அவருக்கு ரொம்ப உயிர் பயம், மூர்ச்சை இல்லைன்னு அதை வந்துடுச்சு. அந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார், கர்த்தரை நோக்கி அந்த ஜெபங்களை வந்து ஏறெடுக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம எப்பொழுதுமே பாடுகள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம ஜெபம் வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பதில் கொடுப்பது ஜெபம் மட்டும்தான். அந்த ஜெபத்தை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஜெபிச்சுன்னு இருக்கணும், கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சுன்னு இருக்கணும். அந்த ஜெபங்களை வந்து நம்ம ஏறெடுத்துன்னு இருக்கணும், சமூகத்தில் ஏறெடுத்துன்னே இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்மளுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் செய்வார். அதனால தான் தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் வேதத்தில். பாருங்க, வேதத்தில் 18வது அதிகாரம், தாவீது 18:5-6 படிங்க. 18 தாவீது எழுதின புத்தகம் 18:5-6. ఓకే, తెలుగులో చదివండి. నా శ్రమల్లో నేను యెహోవాకు మొరపెట్టగా నా దేవునికి ప్రార్థన చేసి తిని, ఆయన తన ఆలయములో ఆలకించి నా ప్రార్థన అంగీకరించెను.
నా మొర ఆయన సన్నిధిన చేరి ఆయన చెవులు చొచ్చెను. అప్పుడు అంతే. బాగా గమనించండి, ఇందులో రాయపడినట్లుగా 5:6 రాయపడినట్లుగా పాతాళపు వశములు నన్ను అరికట్టినను. పాతాళము మనల్ని మింగలనుకున్నా, పాతాళం మనల్ని ముంచేయాలనుకున్నా, మరణమా నీ ముళ్ళెక్కడ, పాతాళమా నీ విజయం ఎక్కడ అన్నాడు దేవుడు. అప్పుడు మన జీవితంలో మనల్ని ఏమి అరుకట్టినా, కోల్చాలనుకున్నా, మనల్ని కృంగదీయాలనుకున్నా, మనల్ని ఇబ్బంది పాలు చేయాలనుకున్నా, వాటన్నిటిలో నుండి కూడా దేవుడు ఏం చేస్తారంటే మనల్ని ఏంటండి అట్లన్నిటిలో నుండి కూడా వాక్యంలో రాయపడిన పాతాళపు వశము నన్ను అరికట్టినను, మరణపు ఊరులు నిన్ను ఆవరించినను. మరణపు ఊరులు అంట. మరణపు మనములకి అనేక విధమైన మరణాలు ఉండేవి, అనేకమైన ఊరులు ఉండేవి, రకరకాలుగా ఉండేవి. ఎట్టన్నా వస్తాయి అపాయాలు, ఏ రకంగా వస్తాయి, ఏ విధంగా వస్తాయి అపాయాలని. అవన్నీ మరణపు ఊరులయ్యి. తినటం వల్ల కూడా వస్తుంది మరణం, తినే అన్నం వల్ల కూడా వస్తుంది, తాగే నీళ్ళు వల్ల కూడా వస్తుంది. ఏంటంటే ఎన్నో ఉన్నాయి, రకరకాలు ఉన్నాయి. మనం వాడుకునే కరెంటు వల్ల కూడా వస్తాయి, మన ఇంట్లో వెలిగించే గ్యాస్ స్టవ్ వల్ల కూడా వస్తుంది, మనం వాడే మొబైల్ ద్వారా కూడా వస్తుంది మనకి மரண ஊருలు. பலவிதமான வரும், நிறைய சூழ்நிலைகள் வரும். அந்த மரண தூதன் வருவான், நிறைய விதமாக வருவான். வேதத்தில் போட்டிருக்கு, ఆ మరణపు ఊరిలో నుండి నా శ్రమలు నేను యెహోవాకు మొరపెట్టగా அந்த பாடுகள் மத்தியில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ பாருங்க, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பங்கள் செய்யும் பொழுது அதுக்கு பதில் கொடுத்து நம்மளை அதிலிருந்து தப்பி வச்சு நம்மளை அருமையான காரியங்களுக்குள்ள கொண்டு வருகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா யோசிங்க. யோனா பாடுகள் மத்தியில் ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபங்கள் கர்த்தர் கேட்டார். அவரை ரொம்ப பத்திரமாக தரைக்கு கொண்டு வந்தார். அப்புறமா தான் அவர் நினிவே பட்டணத்துக்கு போனார். நல்லா கேட்டுக்கணும், நம்ம எப்பொழுதுமே பாடுகள் நோக்கி நம்ம பயந்துடவே கூடாது. கஷ்டம் சொல்லிட்டு நம்ம பயந்துடக்கூடாது. கஷ்டம் சொல்லிட்டு நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. அப்போ நினைக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் பாடுகளை எதிர்கொள்ளுகிற திராணி இல்லாதவர்களாக நம்ம காணப்படுவோம். நம்ம பாடுகளை எதிர்கொள்ளுகிற வீரன் இல்லாமல் நம்ம போயிடுவோம். எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த தடைகளெல்லாம் உடைப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி ஜெபிச்ச உடனே 3 நாள் ஆயிடுச்சு. யோனா மீன் வயிற்றில் 3 நாள் தங்கினார். ஜெபிச்சுனே இருக்கிறாரு. ஜெபம் இருட்டில் ஜெபிக்கிறாரு, வெளிச்சத்தில் கிடையாது, இருட்டில் ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சிட்ட உடனே 3ஆவது நாள் கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டல் விட்டார். என் தாசனேத்தனை கரைக்குள்ளே விட்டுருன்னு. அது நேரம் அந்த மீன் மேலே வந்துடுச்சு. தரைக்கிட்ட இந்த மணல் இருக்குல்ல, இந்த மணலில் யோனா கக்கிடுச்சு. அவர் கீழே விழுந்துட்டார். அப்போ தான் பார்க்குறாரு, செடிங்க கொடிங்க மக்களைய எல்லாம் பார்க்குறாரு. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு என்ன பாதுகாத்தார், என்னை ரொம்ப பாதுகாத்து வெளியில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசுவாசத்தோட ஜெபிச்ச அந்த ஜெபம் அவருக்கு பெரிய காரியங்கள் செய்தது. விசுவாசத்தோடு ஜெபிச்சார். நான் கண்டிப்பாக தேவன் ஆலயத்தை நோக்கி பார்ப்பேன், அவர் ஆலயத்தை நோக்கி பார்ப்பேன் அப்படி சொன்ன உடனே இந்த விசுவாசமான ஜெபந்தான் அவர் ரொம்ப பாதுகாடிச்சு. நம்ம கூட எப்போவுமே ஜெபிக்கும் பொழுது
விசுவாசத்தோடு ஜெபிக்கிறத நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. இந்த யோனா மூலியமாக நம்ம கற்றுக்கொண்ட இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அனைவரும் கண்கள் மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, அவிவிசுவாசமான ஜெபம் எனக்கு வேணாம், உறுதியான ஜெபம் எனக்கு தருவீராக. நம்பிக்கையுள்ள ஜெபங்களை எனக்கு தருவீராக. யோனா எங்களை போல ஒரு பாடுள்ள மனிதன். கடல் ஆண்டவரே, அடிபாகத்தில் ஆண்டவரே 3 நாட்கள் மீன்று வயிற்றிலிருந்து பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் உன் மகன் ஜெபித்தார் ஆண்டவனே. அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபங்களை நீர் கேட்டீர். அந்த பாடுகளிலிருந்து அவரை விடுவிச்சு அவர் பிராணத்தை காத்து கொண்டீர். அவருக்கு எந்த சேதனையும் நடக்காதபடிக்கு, எந்த துன்பம் வராதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்தீர். ஜெபிப்பது விலையேற பெற்றது ஆண்டவரே. அந்த ஜெபங்கள் எங்க வாழ்க்கை முழுதும் இருக்கணும். நாங்க மரிக்கிற வரும் ஜெபத்தோடு காணப்படணும். அப்படிப்பட்ட ஜெபங்களை எங்க தருவீராக. விசுவாசத்தோட ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை எங்க தருவீராக. நம்பிக்கையோட ஜெபிக்கிற ஜெபங்கள் தருவீராக. பலவீனமான ஜெபங்கள் வேண்டாண்டவரே. தேவன் செய்வாரா என்பன்ற கேள்வி வேணாம். தேவன் செய்வார் என்பத கேள்வி எங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் நடத்துவார், அவர் சுகம் கொடுப்பார், தேவைகளை பூர்த்தி செய்வார், தேவன் எங்களுக்கு உதவுவார் என்பது அந்த காரியம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த கிருபை தருவீராக, அந்த அபிஷேகத்தை தருவீராக, அந்த வல்லமை தருவீராக. அந்த கிருபையினால் எங்களை நீர் நடத்துவீர். நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உனக்கு கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே, நாளை நடைபெறுகிற இந்த 3 சபையில் நடக்கிற இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வாதமாக நடத்துவீராக. ஆரம்பம் அல்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக மாறும் என்று உன் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. நாங்கள் சிறுவங்க தான், கொஞ்ச ஜனங்க தான். ஆனாலும் நீர் பெரிய ஜாதியை உருவாக்குற தேவனாக இருக்கிறீர். திரளான கூட்டத்தை உருவாக்குற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உன் கர்த்தக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் தேவன் நீர் நடத்துவீராக, அபிஷேகிப்பீராக. இந்த 3 சபையில் ஆராதனைகளை நீர் ஆசீர்வாதமாக நடத்துவீராக. எல்லாம் தடைகளை உடைப்பீராக. என் தேவன் சமூகத்தில் ஆண்டவரே உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீர்கள். இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிப்பீராக. சபையை ஆசீர்வதிப்பீராக. கிருபையினால நிரப்புவீராக. நசர்னாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்ம பிதாவின் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் மகிமையும் நம்மளோட என்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.